அவமானத்தையும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஏதோ தப்பு நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏவாள் என்று தேவன் கூப்பிட்டார். நாங்கள் நிர்வாணமாயிருக்கிறோம், அதனால் ஒளிந்திருக்கிறோம் என்றான் ஆதாம். இது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் அந்த மரத்தில் இருக்கும் பழத்தை சாப்பிட்டிருக்கிறீர்கள். தேவன் பெருமூச்சு விட்டார். பிறகு ஆதாம் ஏவாளையும் ஏவாள் பாம்பையும் குறை கூறினார்கள். பாம்பே, நீ உன் வயிற்றைக் கொண்டே ஊர்ந்து செல்வாய். ஒரு பெண்ணின் பிள்ளை உன் தலையை நசுக்குவார். ஏவாளே, உன் பிரசவம் மிகுந்த வலி நிறைந்ததாயிருக்கும். ஆதாமே, உன் உணவை உண்டாக்க ஏவாளுக்கும் ஆடைகளை உண்டாக்கிக் கொடுத்து அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். அவர்கள் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்துவிடாதபடி ஒரு ஒளி வீசும் வாள் வைத்திருந்த தேவதூதனையும் காவலுக்கு வைத்தார்.